1000 கேள்விகளோடு, அநேக குழப்பங்களோடு கர்த்தர் என்னோடு தான் பேசுகிறாங்களா, கர்த்தர் என்னோடு தான் இடைப்படுறாங்களா, கர்த்தர் என்னோடு எப்படியெல்லாம் ஆறுதலான வார்த்தையில் பேசுகிறாங்க, கர்த்தர் எப்படியெல்லாம் என்னை அடுத்த நிலைமைக்கு கொண்டு போக கர்த்தர் என்னோடு பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம தொடர்ச்சியாய் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானித்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு ஒரு அழகான வசனத்தோடு உங்கள் மத்தியிலே வந்திருக்கிறேன். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய 55வது அதிகாரம் 8வது 9வது வசனத்திலே அந்த வசனம் இப்படி அழகாய் சொல்லுகிறது: என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானம் எப்படி உயரமாய் இருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் கர்த்தருடைய வார்த்தை ஏசாயாவின் மூலமாய் வெளிப்படும் போது ஏசாயா இப்படி இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை சொல்லுகிறார்: உங்கள் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகள் அல்ல. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் சில வழிகளை கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிறாங்க, சில காரியங்களை கர்த்தர் நியமித்து வைத்திருக்காங்க. அது என்ன என்பதை கர்த்தரிடத்தில் தான் நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும். அது எங்கேருந்து வெளிப்படும்னா அவருடைய வார்த்தையிலிருந்து வெளிப்படும். இன்றைய காலை வேளையில் நான் உங்களுக்கு அழகான ஒரு பைபிளில் இருந்து ஒரு மனிதனை குறித்து சொல்லுகிறேன். அவருடைய பேர் ஆபிரகாம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அநேக கேள்விகள், அநேக பிரச்சனைகள் இருந்தது. அவன் நினைவுகளும் அவனுடைய வழிகளும் வித்தியாசமானவையாக இருந்துச்சு. அவனுக்கு 75 வயது கிட்ட ஆகும்போது அவனுக்கு குழந்தை இல்லாததுனால தன்னுடைய அண்ணன் பிள்ளைய போல பார்த்துக்கிட்டான். லோத்துவை தன்னுடைய பிள்ளையை போல வளர்த்தான். அவன் தான் அவனுடைய அடுத்த சந்ததியா இருந்தது. ஆனா கர்த்தருடைய நினைவுகள் அது அல்ல. கர்த்தர் அவனை வேர் பிரித்து அழைக்கிறாங்க. அவனை ஒரு சந்ததியாக உருவாக்குவேன்னு ஒரு வாக்குத்தத்தத்தை தராங்க, அவனுக்கு ஒரு ப்ராமிஸை தராங்க. ஆனாலும் அவன் லோத்துவை எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டு போனாங்க. ஏன்னா அவன் நினைவுகள் எப்படி இருந்துச்சுன்னா, எனக்கு இவன் மட்டும் போதும், எனக்கு இப்போ குழந்தை பெறறதுக்கு பலனும் இல்லை, ஒரு சக்தியும் இல்லை, இது போதும், எனக்கு லோத்து மட்டும் போதும், என்னுடைய அடுத்த சந்ததி இவனே இருக்கட்டும் அப்படின்ற ஒரு நினைவுல இருந்தவன் தான் இந்த ஆபிரகாம். நீங்க கொஞ்சம் வேதத்தை நன்றாய் திருப்பி பார்த்தீங்கன்னா தெரியும், கர்த்தர் அவருக்கு ஒவ்வொரு தடவையும் வாக்குத்தத்தத்தை நினைவூட்டுகிறவராகவே இருந்திருப்பார். ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் வாக்குத்தத்தங்களை நினைப்பூட்டி கொண்டே இருப்பார். ஒரு இடத்துல ஆகாருக்கு மூலியமாய் பிள்ளை பிறக்குது, இஸ்மவேலே. தன்னுடைய வம்சமாய் அவனை நியமிக்கும் போது இல்லை, நான் உன்னை கொண்டுதான் அப்படின்னு திரும்பவும் ஆண்டவர் சொல்லுகிறதை நம்ம வாசிக்கலாம். அப்ப மனிதனுடைய எண்ணங்களும் மனிதனுடைய யோசனைகளும் வித்தியாசமானது. ஆனால் கர்த்தருடைய எண்ணமும் கர்த்தருடைய சித்தமும் வித்தியாசமானது, கர்த்தருடைய வழிகளும் வித்தியாசமானது என்பதை இந்த ஒரு ஆபிரகாமை கொண்டு நம்ம தெரிந்து கொள்ளலாம். கர்த்தர் தந்த வாக்குத்தத்தம் ஒரு விதமும் அவன் யோசித்த விதமும் வேற விதமும் இருந்தது. ஆனால் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் ஒரு நாள் நிறைவேறினது. ஈசாக்கு என்கிற ஒரு அழகான பிள்ளையை ஆண்டவர் கொடுத்தார். அந்த பிள்ளையின் மூலியமாய் அழகான 2 பிள்ளைகள் பிறந்தாங்க, ஏசா யாக்கோபுன்னு. யாக்கோபு மூலியமாய் 12 கோத்திரங்கள் பிறந்தது. அந்த 12 கோத்திரங்களும் 70 பேராய் மாறினார்கள். அந்த 70 பேர் பிற்காலத்தில் 430 வருஷம் கழித்து அந்த 700 பேரும் லட்சக்கணக்கான பிள்ளைகளாய் மாறினதை நம்முடைய வேதம் அழகாய் சொல்லுகிறது. மனிதனுடைய எண்ணம் வித்தியாசமானது. ஆபிரகாமுடைய எண்ணம் வித்தியாசமாக இருந்தது. எனக்கு இது மட்டும் போதும், லோத் மட்டும் போதும், இஸ்மவேல் மட்டும் போதும் நம்போது இல்லை, உன்னை கொண்டு நான் பெரிய சந்ததியாக ஆக்குவேன், உன்னை உயர நிலைமைக்கு கொண்டு போவேன் ஆண்டவர் சொல்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் உண்டு. அது சில நாட்கள் கழித்து தான் நிறைவேறும். அதுக்கு நம்ம பொறுமையாக காத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை அதுதான் சொல்லுது, காத்திருக்கிற புது பலன் அடைவார்கள்னு சொல்லுது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் காத்திருக்கிற காரியங்களுக்கு பதில் கண்டிப்பாக வரும். அது எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எதிர்காலம் இல்லாத சூழ்நிலையாக இருந்தாலும் சரி. ஆபிரகாமுக்கு எதிர்காலம் என்கிற ஒரு சூழ்நிலையே இல்லை. 75 வயதான ஒருவனுக்கு எதிர்காலம் இல்லாத சூழ்நிலையில் ஆண்டவர் எதிர்காலத்தை உருவாக்கினார் என்றால் அவரை போல உண்மையுள்ள தேவன் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. இன்றைக்கு கேட்ட இந்த வார்த்தையின்படியாய் உங்களை கொண்டு கர்த்தர் மேலும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நினைக்கிற இந்த சூழ்நிலையில் அவருடைய வழி எது என்பதையும் அவருடைய நினைவுகள் என்ன என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள், அதை புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை உயர உயர கொண்டு போவாங்க. அது மனிதனால் தடுக்க முடியாது. அவர் கொடுக்கிறதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்குரிய வேலைகளை செய்யுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாங்க.